வணக்கம் நண்பர்களே. சற்றுமுன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்த மிக முக்கிய லேட்டஸ்ட் அப்டேட் கிடைத்திருக்கிறது. உரிமை தொகை திட்டம் குறித்த லேட்டஸ்ட் அப்டேட்டை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. தயவு செஞ்சு இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக விண்ணப்பம் செய்தவர்களில் யாருக்கெல்லாம் மிகப்பெரிய சிக்கல் வரும் என்ற லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்று கிடைத்திருக்கிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் யாரெல்லாம் சேர்க்கப்பட போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் மேலோங்கி இருக்கிறது. அதாவது இதனால் தங்கள் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படுமா நிராகரிக்கப்படுமா என்ற அப்டேட்டை எதிர்பார்த்து லட்சக்கணக்கான பெண்கள் காத்திருக்கிறார்கள். அவர்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்வதற்கான காலக்கெடு இன்னும் நிறைவடையவில்லை. நவம்பர் மாதம் வரை உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடக்கிறது. அப்போது வரை இந்த திட்டத்திற்கு இதுவரை விண்ணப்பிக்காத தகுதியான பெண்கள் மாதம் ரூபாய் 1000 பெற தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அதற்கு முன்பு இதுவரை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்தவர்களும் விண்ணப்பிக்காதவர்களும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய அப்டேட் ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க மிக மிக முக்கியமான ஆவணமே ரேஷன் கார்டு தான். இதில் தவறுகள் இருந்தால் அது கள ஆய்வில் உறுதி செய்யப்பட்டால் உங்கள் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவது மட்டுமின்றி ரேஷன் கார்டு வைத்திருப்பதற்கும் சிக்கல் உருவாகும். அதாவது வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் பலர் முகவரி மாற்றாமலேயே பல்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்து பழைய முகவரியிலேயே ரேஷன் கார்டு வைத்திருக்கின்றனர். அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்தால் அதிகாரிகள் கள ஆய்வுக்கு வரும்போது உங்களின் இருப்பிடம் குறித்த உண்மை நிலை தெரியவரும். அப்போது முகவரியை மாற்றுமாறு அறிவுறுத்துவார்கள். அப்படியான சூழலை எதிர்கொள்வதற்கு முன்பே ரேஷன் கார்டில் முகவரி உள்ளிட்ட முக்கிய தகவல்கள் தவறாக இருந்தால் அதற்கு முறையாக விண்ணப்பித்து மாற்றிக்கொள்ளுங்கள். ஆனால் மாற்றாமல் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்கள் நடைமுறை சிக்கல்களை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. இதனை தவிர்த்து குடும்ப வருமானம் உள்ளிட்ட தகவல்களை மறைத்து மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்களின் விண்ணப்பங்கள் எல்லாம் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக நிராகரிக்கப்பட்டு விடும். அதேபோல் அரசு பணியில் அண்மையில் சேர்ந்தவர்களின் குடும்ப பெண்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்களாக இருப்பின் அவர்களுடைய விண்ணப்பங்களும் அதிரடியாக நிராகரிக்கப்படும். நிரந்தர முகவரியில் வசிப்பவர்கள் அரசின் அனைத்து விதிமுறைகளையும் பூர்த்தி செய்யும் பெண்கள் எல்லோருக்கும் கட்டாயம் ரூபாய் 1000 மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கிடைக்கும். உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படாது. ரேஷன் கார்டு, வங்கி கணக்கு புத்தகம், மொபைல் எண் ஆகியவை மட்டும் சரியாக கொடுத்திருக்கிறீர்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, வங்கி கணக்கு இதுடன் இணைக்கப்பட்ட உங்களுடைய மொபைல் எண் கட்டாயம் தேவை. அதாவது இந்த ஆவணங்களுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணையே நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு கொடுத்திருக்க வேண்டும். எனவே இதில் தவறு செய்தாலும் இந்த திட்டத்தில் நீங்கள் சேர்க்கப்பட்டது குறித்தும் பணம் வரவு வைக்கப்படுவது குறித்த தகவலும் உங்களுக்கு கிடைக்காமல் போக வாய்ப்புகள் இருக்கிறது. இதற்கிடையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகளுக்கான பொங்கல் பரிசு என்ன என்ற மிக முக்கிய அப்டேட் கிடைத்திருக்கிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பம் செய்தவர்களுக்கான குட் நியூஸ் எப்போது வரும் என காத்திருப்பவர்களுக்கான முக்கிய அப்டேட் தான் இது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் உங்களைப் போலவே இன்னும் ஏராளமானோர் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கின்றனர். தினசரி நடக்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் தகுதியான பெண்கள் மனு கொடுத்து வருகின்றனர். அதாவது தமிழ்நாடு அரசு அதற்கான போதுமான கால அவகாசத்தை கொடுத்துள்ளது. கூடவே ஏற்கனவே இந்த திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்தவர்களின் மனுக்களை தமிழ்நாடு அரசு பரிசீலிக்க தொடங்கியுள்ளது. எல்லா மனுக்களையும் ஒரே நேரத்தில் பரிசீலிக்க முடியாது என்பதால் ரேஷன் கார்டு புதிய விண்ணப்பங்கள் எப்படி தேதி வாரியாக பிரிக்கப்பட்டு பகுதி பகுதியாக ஒப்புதல் கொடுக்கப்படுகிறதோ அதே நடைமுறையும் இந்த திட்டத்தில் பின்பற்றப்படுகிறது. இதுவரை கொடுக்கப்பட்ட மனுக்களை எல்லாம் அரசு தேதி வாரியாக பிரித்து குறிப்பிட்ட தேதிக்குள் முதன்மையாக கொடுக்கப்பட்ட மனுக்களை எல்லாம் முதலில் பரிசீலித்து அதன் பின் மற்ற மனுக்களை பரிசீலிக்க உள்ளது. இதில் தகுதியான பயனாளிகளின் தேர்வும் கூடவே இறுதி செய்யப்பட்டுக் கொண்டே வரும். நவம்பர் மாதம் வரை கொடுக்கப்படும் மனுக்கள் எல்லாம் இப்படியே இறுதி செய்யப்பட்டு தகுதியான பயனாளிகளின் பட்டியல் உருவாக்கப்படும். அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான புதிய பயனாளிகளின் பட்டியல் இறுதி செய்யப்பட்டு தேர்வு செய்யப்பட்ட எல்லா பயனாளிகளுக்கும்
ஒரே நேரத்தில் இது குறித்த தகவல் தெரிவிக்கப்படும் என தெரிகிறது. ஏனென்றால் கடந்த முறையும் இதே பார்முலாவை தான் தமிழ்நாடு அரசு பின்பற்றி மகளிர் உரிமை தொகைக்கான பயனாளிகளை தேர்வு செய்தது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான புதிய பயனாளிகள் பட்டியல் இறுதி செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்களுக்கு எல்லாம் பொங்கல் பரிசாக உரிமை தொகை திட்டத்தில் சேர்க்கப்பட்ட தகவலை கொடுத்து 1000 ரூபாய் வழங்கவும் அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. ஏனென்றால் அண்மையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புதிதாக விண்ணப்பம் செய்தவர்களுக்கு இன்னும் ஓரிரு மாதங்களில் நல்ல செய்தி வரும் என தெரிவித்தார். அதை வைத்து பார்க்கும்போது பொங்கல் பரிசாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை விரிவாக்கத்தை அரசு பிரம்மாண்டமாக அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு பெண்களுக்கு மிகப்பெரிய குட் நியூஸ் காத்திருக்கிறது. இதற்கிடையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் உரிமை தொகை உட்பட பல திட்டங்களுக்கு மனுக்கள் அளித்த விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய மனுவின் நிலை இப்போது எந்த நிலையில் உள்ளது என்பதை அறிந்து கொள்ள தமிழ்நாடு அரசு ஒரு புதிய வசதியை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசு ஒரு பிரத்யேக இணையதளத்தையே தொடங்கி இருக்கிறது. இந்த இணையதளத்தின் மூலம் உங்கள் கோரிக்கை மனு இப்போது எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய மொபைல் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக தினம்தோறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் லட்சக்கணக்கான பெண்கள் விண்ணப்பம் செய்து வரும் நிலையில் தங்களின் விண்ணப்பம் நிலையை குறித்த அதாவது விண்ணப்பம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை குறித்த முழு விவரத்தையும் இப்போது பார்க்கலாம். அதாவது மக்களின் இல்லம் தேடி அரசு சமுதாயத்தின் கடைகோடி மக்களுக்கும் அரசின் திட்டங்கள் மற்றும் சேவைகளை எளிதாக கொண்டு சேர்க்கும் நோக்குடன் தொடங்கப்பட்ட திட்டம்தான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் வரும் நவம்பர் மாதம் வரை 10,000க்கும் மேற்பட்ட சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும். இந்த முகாம்களில் நகர்ப்புறங்களில் 13 துறைகளின் 43 சேவைகளையும் ஊரக பகுதிகளில் 15 துறைகளின் 46 சேவைகளையும் ஒரே இடத்தில் வழங்கி வருகிறது தமிழ்நாடு அரசு. இதன் மூலம் மக்கள் தங்கள் இருப்பிடங்களுக்கு அருகிலேயே ஜாதி சான்றிதழ், பட்டா மாற்றம், ஓய்வூதியம், முதியோர் உதவித்தொகை, திருமண உதவித்தொகை மற்றும் ஆதார் அட்டையில் திருத்தங்கள் போன்ற 40க்கும் மேற்பட்ட அத்தியாவசிய சேவைகளை பெற்று வருகின்றனர். குறிப்பாக உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் பெரும்பாலும் மகளிர் உரிமை தொகைக்காக தான் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பெண்கள் ஆர்வத்துடன் விண்ணப்பம் செய்து வருகின்றனர். அதே நேரம் எப்போது முதல் உரிமை தொகை கிடைக்கும் என்று விண்ணப்பம் செய்தவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். முன்னதாக இந்த முகாம்களில் பெறப்படும் விண்ணப்பங்கள் வெறும் 45 நாட்களுக்குள் பரிசீலிக்கப்பட்டு தகுதியான பயனாளிகள் அறிவிக்கப்படுவார்கள் என தெரிவித்து இருந்தது. திட்டம் தொடங்கப்பட்டு ஆகஸ்ட் 28ஆம் தேதியுடன் 45 நாட்கள் நிறைவடைந்த நிலையில் அடுத்த சில நாட்களில் முதல்கட்ட பயனாளிகளின் பட்டியல் வெளியாக வாய்ப்புள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அண்மையில் சென்னையில் அரசு சார்பில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்ற துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம்களில் 40% மனுக்கள் உரிமை தொகைக்காக விண்ணப்பம் அதாவது உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் விடுபட்ட மகளிருக்கு ஓரிரு மாதங்களில் மாதம் ரூபாய் 1000 உரிமை தொகை கொடுக்கப்படும் எனவும் உறுதி அளித்தார். இதையடுத்து உரிமை தொகைக்கு விண்ணப்பம் செய்தவர்களின் எதிர்பார்ப்பு மேலும் அதிகரித்து உள்ளது. அதே நேரம் தங்களின் மனு தற்போதைய நிலை என்ன, விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதா அல்லது பரிசீலனையில் உள்ளதா என்பதை அறிய முடியாத நிலை இருந்தது. இந்நிலையில் மக்களுக்கு எந்தெந்த பகுதியில் முகாம்கள் நடைபெறுகின்றன, இந்த முகாம்களில் என்னென்ன சேவைகளை பெறலாம் என்பன உள்ளிட்ட விவரங்களை மக்கள் மிகவும் எளிமையாக தெரிந்து கொள்வதற்காக உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் ஒரு பிரத்யேக இணையதளத்தையே அரசு தொடங்கி இருந்தது. இந்நிலையில் விண்ணப்பதாரரின் மனுவின் நிலையை அறிந்து கொள்வதற்கான வசதியும் சேர்க்கப்பட்டு உள்ளது. அந்த வகையில் மனுக்களின் நிலையை தெரிந்து கொள்ள முதலில் இந்த ஒரு பக்கத்திற்கு சென்று தங்களின் மனுவின் நிலையை அறிய என்ற பகுதியை கிளிக் செய்ய வேண்டும். இதையடுத்து திரையில் தோன்றும் ட்ராக் கிரீவன்ஸ் என்ற பகுதியை கிளிக் செய்ய வேண்டும். ஏற்கனவே உங்களுக்கான பயனர் பகுதியை உருவாக்காதவராக இருந்தால் புதிய பயனராக பதிவு செய்து கொள்ள வேண்டும். எனவே நியூ யூசர் சைன் அப் என்ற பகுதியை கிளிக் செய்ய வேண்டும். அதைத் தொடர்ந்து உங்களுடைய பெயர் மற்றும் தொலைபேசி எண்ணை உள்ளீடு செய்து சமர்ப்பித்தால் அந்த எண்ணிற்கு OTP வரும். அந்த எண்ணை பதிவு செய்து சமர்ப்பித்தால் உங்களுக்கான பயனர் பகுதி இணையதளத்திலேயே உருவாக்கப்படும். பின்னர் மீண்டும் உங்கள் தொலைபேசி எண்ணை கொடுத்து நீங்கள் லாகின் செய்து கொள்ளலாம். இதையடுத்து உங்களுக்கான கோரிக்கை நிலையை எப்போது வேண்டுமானாலும் லாகின் செய்து உங்களால் பார்வையிட முடியும். அதன்படி நிலுவையில் உள்ள கோரிக்கை, முடிவுற்றவை, காத்திருப்பில் இருக்கும் கோரிக்கை உள்ளிட்டவைகளை உங்களால் ஆன்லைனிலேயே அறிந்து கொள்ள முடியும்.
எனவே மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பித்த பெண்கள் இந்த இணையதள பக்கத்திற்கு சென்று உங்களுடைய விண்ணப்பத்தின் நிலையை எளிதாக அறிந்து கொள்ள முடியும். அதேபோல உரிமை தொகை மட்டும் அல்ல, மற்ற திட்டங்களுக்கும் விண்ணப்பம் செய்து காத்திருக்கும் அனைத்து மக்களும் இந்த ஒரு வசதியை பயன்படுத்தி தற்போது உங்களுடைய மனு என்ன நிலையில் இருக்கிறது என்பதை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தெரிந்து கொள்ளலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.